எனக்கு லவ்வே வந்து அவங்க தான் சொன்னாங்க. எப்படி அப்போ அவங்ககிட்டே கேட்டுருவோம். அவங்க கிட்டே ஓகே. கேட்டுருங்க. எப்படி அவரை சந்திச்சீங்க? அவர் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவர். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஓகே. பார்த்த உடனே பிடிச்சிச்சு. எப்படி எப்படி எது அட்ராக்ட் பண்ணிச்சு? அவரை தான் அவர் கல்யாணம் ரொம்ப பண்ணணும்னு. ஜாலியாக பேசுவார், நல்லா ஜாலியாக பேசுவார். அவருக்கு ஒரு குறை இருக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே அவர் காட்டிக்க மாட்டார். எல்லா வேலையுமே அவரே செய்வார். எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு ஹெல்ப்போ ஒருத்தரோட சப்போர்ட் வேணும்னு நினைக்காம எல்லாரையும் ஜாலியாக வச்சுருப்பார். அவர் துருன்னு இருப்பார். எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? எப்படி நடந்துச்சு? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பார்த்தோன்னே வா? இல்லை கொஞ்ச நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நல்ல கேரக்டர்னு தெரிஞ்ச உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அன்றைக்கே அவங்க அப்பா கிட்டேயுமே சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவரும் ஒத்துக்கல. அவங்க அப்பா ஒத்துக்கலையா? ஒத்துக்கல. எப்போ எதனா நம்பிக்கை கொடுத்துட்டு பையனை ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னா அவருக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, பேச பேச அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு ஒரு நாள் வர சொன்னார். வயசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுங்க. உங்கள் வயசு எவ்வளோ? அவர் வயசு எவ்வளவு? அவருக்கு அப்போ வந்து 32 இருந்தது. உங்களுக்கு? எனக்கு 18 வயசு இருந்துச்சு. சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூர்டு இல்லாமல் இருக்க, அதனாலக்காக இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துச்சு. வீட்டில் சுத்தமாக ஒத்துக்கல. எங்கள் வீட்டில் ஆமாம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க எப்படி உன்னை பார்த்துப்பாங்க. நான் சொன்னேன், அவரால் முடியலன்னா நான் வேலைக்கு போவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, அது எப்படி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தேன் பொண்ணை வந்து நான் எப்படி வேலைக்கு அனுப்புவேன்? அப்படி விட மாட்டேன் நான். செத்துரு, இன்னைக்கே செத்துரு. ஆமா, செத்துரு. அந்த மாதிரி பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அவங்க சொன்னோடனே விஷமே குடிச்சிட்டாங்க. பாய்சன் குடிச்சிட்டு ஜிஹெச்சில் ஒரு 10 நாள் அட்மிட். ஆமாம், ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தேன். அப்போ வந்து அந்த டாக்டர் சொன்னாங்க, அவங்க கண்ணே திறக்கல, இந்த மாதிரி பேர் சொல்லிட்டு இருந்ததுனால அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து அம்மா வந்து அவர்கிட்ட நல்லா பேச வச்சாங்க. பேச வச்சுட்டு கொஞ்சம் க்யூர் ஆனோடனே, வேண்டாம் நீ போயிடு, நீ உன் கூட என் பொண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு நரகம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை. அப்புறம் ஒரு போராட்டத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம். ஒத்துக்கிட்டாங்க வீட்டில்? ஒத்துக்கல. எங்கள் வீட்டில் இன்னொரையும் பேசல. எனக்கு 7 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, இன்னமும் எங்ககிட்ட பேசல. எதுவும் இல்லாமல் தான் வந்தேன். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவரும் சரி, எங்கள் மாமனார் மாமியாரும் சரி, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இன்ன வரையுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஷோ பார்க்குற உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறேன். நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கேன், என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனைவியோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது? அவள் சப்போர்ட்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்கேன். அவள் தான் எனக்கு எல்லாமே, வேறு எதுவும் இல்லை. என்னோட பேர் மகேஷ் பாபு. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க சார்? இப்போதைக்கு அந்த அந்த 2 வீலர் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க? பைக் டாக்ஸி பண்ணுறேன். பைக் டாக்ஸி ப்ளஸ் ஃபுட் டெலிவரி இதெல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம், அதையும் பண்ணுறேன் சம்டைம். ஓகே, பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க, இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ணுறீங்க, இதெல்லாம் போய்ட்டுருக்கீங்க. இந்த அக்சசிபிலிட்டி எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. எங்கள் மாதிரி ஆட்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா சம்டைம் ஒரு 50% வந்து நல்ல பர்சன்டாக இருக்கிறாங்க. ஒரு 50% வந்து நீங்கள் கர்வமாக சொல்லுவாங்கள்ல, நீங்கள் மேலே தான் எடுத்துன்னு வரும், அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேலை செய்து வந்து நாங்கள் விரும்பி செய்கிறோம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தை ஏற்று தான் வேலை செய்கிறோம். ஏன்னா பொருளாதாரம் சில நேரத்தில் சம்டைம் வாழ்க்கைக்கு தேவை ரொம்ப. இல்லை சார், இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க. இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறதுல இப்போ சிலர் வந்து நீங்கள் எத்தனை மாடிலாம் மேலே வந்து கொடுங்காங்களா? ஆமாம், சில பேர் கம்பல்சரி சொல்லுவாங்க. சில பேர் எத்தனை மாடி ஏறிருக்கீங்க? ஏற முடியாதுங்க. சில பேர் வாட்ச்மேன் இருப்பாங்க, செக்யூரிட்டியாக இருப்பாங்க, அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கொடுப்போம். சில பேர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு அவங்களே வந்து இறங்கி கொடுத்துருவாங்க, சாரிலாம் கேட்டுருவாங்க. சில பர்சன்ட் தான் அப்படிப்பட்ட வேலையை செய்ய சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இந்த வேலை பார்க்குறேன், அப்படிப்பட்ட வேலையை செய்யாதீங்க, ஏங்க இது போல செஞ்சு எங்களையும் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பெயின் அதிகமாக இருக்கும். ஓகே, பெரும்பாலும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்களா இல்லை புரிஞ்சுக்காதவங்க இருக்காங்களா நீங்கள் பார்த்ததில்ல? 80% வந்து புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2% புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், இப்போதைக்கு. ஆனால் ஒரு 20%லாம் புரியாதவங்க தான் இருக்கிறாங்க.